நீங்கள் வாசிக்கவில்லையா? மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா? தேவன் மரித்தோருக்கு தேவனாய் இராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார் என்றார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை தமது விவாதத்தினால் உறுதி பண்ணுகிறார். உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிறவர்களிடம் அவர்களுடைய தவறுகளை எடுத்து கூறினால் மாத்திரம் போதாது, உயிர்த்தெழுதல் உண்டு என்னும் சத்தியத்தை தெளிவாக உறுதி பண்ணவும் வேண்டும். இயேசு கிறிஸ்து சதுசேயரிடம் உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை உறுதி பண்ணுகிறார். வேத வாக்கியத்தில் இருந்து உயிர்த்தெழுதலுக்கு ஆதரவாக ஆதாரங்களை தருகிறார். வேத வாக்கியம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா என்று இயேசு கிறிஸ்து சதுசேயரிடம் கேட்கிறார். தேவன் பேசுகிறதை வேத வாக்கியம் பேசுகிறது. தேவன் நமக்கு பேசியுள்ளவற்றை தெரிந்து கொள்ள வேத வாக்கியத்தை நாம் வாசிக்க வேண்டும். அவருடைய வசனத்தை நாம் கேட்க வேண்டும். ஏனெனில் வேத வாக்கியம் நமக்காகவே உரைக்கப்பட்டிருக்கிறது. தேவனே இதை நமக்கு உரைத்திருக்கிறார். வருங்கால வாழ்க்கையை குறித்து மோசேயின் பிரமாணத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை விட பிற்காலத்து தீர்க்கதரிசிகள் மூலமாக அதிகமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை குறித்து மோசேயின் பிரமாணத்தில் ஒன்றும் கூறப்படவில்லை. அக்காலத்து ஜனங்களுக்கு உயிர்த்தெழுதலின் சத்தியம் வினோதமாக இருந்திருக்கும். அவர்களுக்கு தேவையான சத்தியங்களை தேவன் அக்காலத்தில் மோசேயின் மூலமாக அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். நம்முடைய சகோதரராகிய இயேசு கிறிஸ்துவோ மோசேயின் பிரமாணத்திலும் உயிர்த்தெழுதலை பற்றிய சத்தியம் எழுதப்பட்டிருப்பதை வெளிப்படுத்துகிறார். வேதத்தில் தேவ ரகசியங்கள் பொக்கிஷங்களைப் போல புதைந்திருக்கிறது. ஒரு பொக்கிஷத்தை தோண்டி எடுப்பது போல நாமும் வேத வாக்கியங்களில் இருந்து தேவ ரகசியத்தை தோண்டி எடுக்க வேண்டும். நாம் ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிறேன் என்று தேவன் கூறியிருக்கிறார். உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை இந்த வேத வாக்கியம் உறுதி பண்ணுகிறது. வேத வாக்கியத்திற்கு சரியான வியாக்கியானம் கொடுத்தால் தேவ ரகசியங்கள் எல்லாம் வெளிப்படும். உயிர்த்தெழுதல் உண்டு என்பது சந்தேகம் இல்லாமல் நிரூபிக்கப்படும். நாம் மரித்த பின்பு நமக்கு மற்றொரு ஜீவன் உண்டு. நான் ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிறேன் என்று தேவன் கூறியதில் இருந்து உயிர்த்தெழுதலின் சத்தியம் நிரூபிக்கப்படுகிறது. இஸ்ரவேலின் தேவனாக இருக்கிறவர் இஸ்ரவேலுக்கும் தேவனாக இருக்கிறார். அவர்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தருகிறார். அவர்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். பூரண நன்மையை தருகிறவராக இருக்கிறார். நித்திய மகிமையை தருகிறார். நமது தேவன் நித்திய தேவன். அவர் நித்திய உடன்படிக்கை பண்ணுகிறவர். நித்தியமாக இருப்பவர்களிடம் மாத்திரமே நித்திய உடன்படிக்கை பண்ண முடியும். தேவன் நல்லோரோடு மாத்திரமே உடன்படிக்கை பண்ணுவார். ஆபிரகாம் இந்த பூமியில் வாழ்ந்த காலத்தில் அதிக நன்மையான ஆசீர்வாதங்கள் எதையும் அனுபவிக்கவில்லை. இவரைப் போலவே ஈசாக்கும் யாக்கோபும் இந்த பூமியில் வாழ்ந்தபோது நன்மையான ஆசீர்வாதங்களை அதிகமாக பெற்றுக்கொள்ளவில்லை. இவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் அந்நியர்களைப் போலவும் பரதேசிகளைப் போலவும் இருந்தார்கள். இவர்களுக்கென்று தேசத்தில் சொந்தமாக ஒரு அடி நிலம் கூட இல்லை. இவர்களை அடக்கம் பண்ணுவதற்கு கல்லறை பூமி மாத்திரமே இவர்களுக்கு இருந்தது. தேவன் இவர்களை ஆசீர்வதிப்பதாக வாக்கு பண்ணினார். இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் என்று இவர்கள் எதிர்பார்த்தார்கள். இந்த ஜீவியத்தில் இல்லை என்றாலும் வரப்போகின்ற ஜீவியத்தில் தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் என்று நம்பிக்கையோடு ஜீவித்து மரித்தார்கள். இந்த பூமியில் நம்முடைய முற்பிதாக்கள் வாழ்ந்தபோது அவர்களை சுற்றிலும் இருந்த ஜனங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தத்திற்கு அந்நியர்களாக இருந்தார்கள். ஆயினும் இவர்களுக்கும் புறஜாதி ஜனங்களுக்கும் இந்த பூமியில் ஒரு வித்தியாசம் உண்டாயிருந்தது. தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை தமது காணியாட்சிக்கு உட்பட்டிருந்த தம்முடைய பிள்ளைகளோடு மாத்திரமே உறுதி பண்ணியிருந்தார். புறஜாதி ஜனங்களோ தேவனுடைய வாக்குத்தத்தத்திற்கு அந்நியர்களாக இருந்தார்கள். தேவன் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் நித்திய காலமாக ஆசீர்வதிப்பதாக வாக்கு பண்ணி இருக்கிறார். இவர்களை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமென்றால் அவர் நித்திய காலமாக ஜீவிக்க வேண்டும். நமது தேவன் நித்தியமானவர். அதே சமயத்தில் நமது முற்பிதாக்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நித்திய காலமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர்களும் நித்திய காலமாக ஜீவிக்க வேண்டும். தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாக ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும்
மரித்து உயிர்த்தெழுந்து இப்போது நித்திய காலமாக ஜீவிக்கிறார்கள். தேவனுடைய நித்திய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கிறார்கள். நமது மரணத்தின் போது சரீரம் மரித்து போகிறது, ஆத்மா மரிப்பதில்லை. அது நித்திய காலமாக ஜீவிக்கும். மரித்த பின்பு நாம் உயிர்த்தெழுவோம். அப்போது நமது ஆத்மாவும் நமது சரீரமும் மறுபடியும் இணைக்கப்படும். நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவன் மோசேயிடம் எரிகிற முட்செடிக்கு அருகில் கூறினார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகிய முற்பிதாக்கள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பல வருஷங்களுக்கு பின்பு தேவன் இந்த வார்த்தையை மோசேயிடம் கூறுகிறார். நான் ஆபிரகாமின் தேவனாக இருந்தேன் என்றோ அல்லது நான் ஆபிரகாமின் தேவனாக இருந்திருக்கிறேன் என்றோ தேவன் கூறவில்லை. நான் ஆபிரகாமின் தேவனாக இருக்கிறேன் என்று நிகழ்கால வினைச்சொல்லை பயன்படுத்தி தேவன் கூறுகிறார். தேவன் மரித்தோருக்கு தேவனாய் இராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார். நம்முடைய ஆத்மா மரித்து போகாமல் நித்திய காலமாக ஜீவிக்கும் என்பதை இந்த வாக்கியம் உறுதி பண்ணுகிறது. நமது சரீரம் மரித்த பின்பு மறுபடியும் உயிர்த்தெழும் என்னும் கருத்து இந்த வாக்கியத்தின் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிறது. நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்னும் வாக்கியத்தை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். யாத்திராகமம் 3:6-16 ஆகிய வசனங்கள் இங்கு மேற்கோளாக கூறப்பட்டிருக்கிறது. மோசையின் ஆகமங்கள் மட்டுமே வேத வாக்கியம் என்று சதுசேயர் கூறுகிறார்கள். இயேசு கிறிஸ்து தமது தேவத்துவத்தை உறுதி பண்ணுவதற்காக இந்த வாக்கியத்தை பயன்படுத்துகிறார்.